ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு கடைசி நாளில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 75 மார்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முன்ன பின்ன ஓரளவுக்கு போட்டிருந்தாலே 75-90க்கு எடுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும் படிச்சுங்க 7 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் 7 எழுதலாம். மேபி கஷ்டமாக கேட்டால் 6 எழுதிடலாம். ஓகேவா சார்? பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 75+ சொல்லி முடிச்சிடுறேன். பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணதெல்லாம் அந்த பாஸ் பண்ணுற பசங்களுக்கு தான், இல்லைனா படிக்க முடியாத பசங்களுக்கு. அதாவது ரொம்ப படிக்க முடியல சார், ஒரு 50 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ 75+க்கு ஒன்றுமே கிடையாது. 5 மார்க்கில் அந்த 6th சாப்டரில் அந்த தீரம் நீ 5 தீரம்லேயும் நல்லா போட்டுப்பார். அந்த தீரமில் மிஸ்டேக்கே வரம்பார், ஒரு தீரம் வந்துடும். 6.3ல் 4வது சம்மு கண்டிப்பாக ஒரு சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் இருக்குது, ஒரு சப்டிவிஷன் போட்டுப்பார். 6.7ல் எல்லா எக்ஸாம்பிள் வித் எக்ஸைஸ் போடணும். ஆனால் இந்த 4 சம் மட்டும் நல்லா போட்டுப்பார். இது ஓனாக கேட்க மாட்டாங்க, பட் போட்டு பாருங்கள். ஓகேவா? அடுத்து 5.5 வந்து 1 2 3 7 8 9 இந்த சம்ஸையாவது ஒழுக்கமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு. எக்ஸாம்பிள் 5.31 32 33 34 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது யாருக்குன்னா, சார் நான் ஒன்றுமே படிக்கலை, இன்றைக்காவது நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணுது. ஓகேவா? அப்போ அதை நான் சொல்கிறேன். சர்க்கிள் ஈக்குவேஷனில் 6th சம் எக்ஸாம்பிள் 5.10 இதுலேருந்து ஒன்று வரும். ஸோ 5th சாப்டர் முடிஞ்சு 6th சாப்டர் முடிஞ்சு இதுலேருந்தே ஒரு 4 5 மார்க் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 4th சாப்டரில் 5 6 7 10 செம ஈஸி. எக்ஸாம்பிள் இந்த 4 இது கண்டிப்பாக பார்த்துரு. சாப்டர் 3ல் கட்டாயமாக இந்த 3 சம்லேருந்து ஒரு சம் வரப்போகுது. அடுத்து 3.4ல் 1 2. சாப்டர் 2ல் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஈஸி தான். இமேஜினரி ஆர்குமெண்ட்டு எல்லாமே ஈஸி தான். சாப்டர் 1.4ல் கிராமர் ரூல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாம்டா மியூ சம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய் வாக்கிங் மட்டும் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் 5 மார்க்கு. ஒருவேளை படிக்க முடியல, எனக்கு ஒரு 4 5 மார்க் எடுத்தால் போதும், தப்பிச்சா போதும், 1 மார்க் புக் பேக் படித்து ஒரு 15 18 கரெக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டு இந்த தியரத்தை ஃபஸ்ட் படிச்சுட்டு இந்த தியரத்தில் 6.7 படிக்கும்போதுனா பரவாயில்ல, இந்த 4 தியரமாவது படிச்சிரு. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த 4 தியரத்தையாவது படிச்சிங்கன்னா ஒரு தியரம் கன்ஃபார்ம். அப்போ 6.3ல் 4th சம் முடியலன்னா விட்டுரு. 6.7ல் ஜஸ்ட் அந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூஷன் பண்ணி ஏபிசி எழுதி சப்ஸ்டியூஷன் பண்ணாலே 3 மார்க் கிடைக்கும். அட்லீஸ்ட் அதையாவது ட்ரை பண்ணு, ரொம்ப முடியாத பையனுக்கு. 5.5ல் 1 2 3 7 8 9 இந்த சம்ஸையாவது பாரு. எக்ஸாம்பிள் 2 சம், ஃபஸ்ட் 2 சம், சர்க்கிள் ஈக்குவேஷன் 2 சம். ஸோ நீ இதில் பார்த்தீங்கனாலே ஒரு 3 5 மார்க் எழுதுகிற மாதிரி எழுதலாம். ப்ளஸ் 4th சாப்டரில் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு. 4th சாப்டர் 3rd சாப்டர் 3rd சாப்டர்லையும் 4th சாப்டர் தயவு செய்து இது பார்த்துரு. சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, இப்போ தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா கன்ஃபார்மாக புரியுமான்னு கேட்டால் புரியும். ஈஸி தான், பாரு. 3.5ல் இது பார்த்து 3.4ல் இது பார்த்துரு. சாப்டர் 2ல் 2.4ல் 7வது சம், 2.6ல் இமேஜினரி கன்ஃபார்ம் கொஸ்டின், இது கன்ஃபார்ம் கொஸ்டின். 2.6ல் இது 2 ஆர்குமெண்ட் கன்ஃபார்ம் கொஸ்டின். எக்ஸாம்பிள் ZQ + 8 2.35 எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதையாவது பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் 5லேருந்து 6 5 மார்க் எழுதலாம். சார் நான் 5 6லாம் இல்லை, ஒரு 2 5 மார்க் எழுதி ஒரு 15 1 மார்க் கரெக்டானா போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லை. 5th சாப்டரும் 6th சாப்டரும் நான் எல்லோ கலரில் மார்க் பண்ண பார்த்துட்டு 4th சாப்டர் 2nd சாப்டர் 3rd சாப்டர் நீ செலக்ட் பண்ணிக்கோ, ஏதாவது ஒரு 2 சாப்டர். மொத்தம் 4 சாப்டரில் நம்ம மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது மட்டும் பார்த்துட்டு போனேனாலே, ஆனால் கண்டிப்பாக 5th 6th இருக்கணும். அது கூட வேறு ஏதாவது 2 சாப்டர் சேர்த்திக்க, 4 சாப்டர் சேர்த்தினாலே கண்டிப்பாக 4 5 மார்க் எழுதுறதுக்கான 4லேருந்து 5 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் மஞ்சள் கலர் மட்டுமே படித்தா 6 எழுதலாம், மொத்தமாக படித்தா 7மே எழுதலாம், சத்தியமாக எழுதலாம். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பார்த்துட்டு போங்க, சரிங்களா? ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாஸ் பண்ணுறவங்களுக்கும் சொல்லியாச்சு, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ 2 மார்க் 3 மார்க் வருவோம். 2 மார்க் 3 மார்க்லாம் போட முடியாதுன்னா பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் விட்டுரு, இன்னும் பண்ணாத. 5 மார்க்கும் 1 மார்க் மட்டும் பார்த்துட்டு போ. இல்லை சார் ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுக்கணும், 50 60 எடுக்கிறவன் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கல அது பார்த்துரு. இல்லை சார் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 6 2 மார்க்லேருந்து 5 2 மார்க், ஒரு 6 3 மார்க்லேருந்து 5 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. சரி கவனிங்க. 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு 1.1ல் எவ்வளோ சம் இருக்குது? மொத்தமாகவே 8 சம், ஈஸியான சம். 1.2ல் இந்த சம், இந்த 4 சம் ரேங்க்கில் ரோ ரிடக்ஷனில் கண்டிப்பாக ஒரு சம் வரும், பார்த்துரு. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கண்டிப்பாக வரும், பார்த்துரு. 1.4ல் கிராமர் ரூல். 2.1ல் அந்த ஐ கண்டுபிடிக்க சம். 2.2ல் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள். 2.3ல் 1 2. 2.4ல் 5ல் சம்மு வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. 2.45ல் தயவு செய்து இந்த
2 எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வருதுன்னா, சரி ஒரு 2 மார்க் 3 மார்க் வருதுன்னா, நான் இங்கே எவ்வளோ சம் கொடுத்துருக்கேன்? மொத்தமாகவே இதில் ஒரு 7-8 சம்மு, இதில் ஒரு 5-6 சம்மு தான் கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ரூட்டு, மாடு எடுக்கிறது, ஃபார்முலா படிக்கணும். அதுக்கப்புறம் 2.4லேருந்து 2.7 எப்படி டிவைட் பண்ணணும், காஞ்சிகேட் எடுக்கணும், எப்படி இன்டூ பண்ணணும், இதுதான் அது. ஸோ இந்த பேசிக்ஸ் பார்த்தாலே போதும். ஓகே. ஸோ அடுத்த 2.6 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, இதை பார்த்துக்கோங்க. ஆனால் முடியாத பசங்களுக்கு அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதையாவது பாரு. சாப்டர் 3.1ல் இதையாவது பார்த்துப்போம். 4 சம்மு. 3.2ல் மினிமல் பாலினாம், ஃபைண்ட் ஏ பாலினாமல் ஈக்குவேஷன் மினிமம் கோஎஃபிஷியன்ட்னு கேட்பான். ஒன்றுமே புரியாது. அது என்னன்னா ஒரு ரூட் கொடுத்துருவான், அது சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் சம்மு. அந்த சம் தான் இந்த செகண்ட் தேர்டு எக்ஸாம்பிளில் 3.9 10 11. இது தயவு செய்து பார்த்துட்டு இதில் ஒரு சம் கன்ஃபார்ம். 3.3ல் சால்வுன்னு சொல்லி ஏதாவது சம்மு கேட்டாங்கன்னா அது இதுலேருந்து தான் கேட்பாங்க. 3 மார்க். சால்வுனா எல் டிவிஷனில் போடணும். 9th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்பீங்கள்ல, அதுதான். 6th 7th ஈஸி, எக்ஸாம்பிளும் ஈஸி. 3.6 செம ஈஸி. மைனஸ் ப்ளஸ் மாற்றி போட்டு ரியல் ரூட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட்டு எழுதுனா போதும். ஸோ நீங்கள் இது பார்க்குறதுல ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான். 4th சாப்டரு நல்லா படிக்கிற குழந்தைங்க ஒரு 75 மார்க் எடுக்கணும், 75க்கு மேலே எடுக்கணும் 90க்கு அப்படின்னு நினைக்கிறவன் இதில் இருக்கிற பார்த்துட்டு சைனில் 4 சம் தான், காசில் ஒரு 6 சம்மு, டேனில் ஒரு 4 சம்மு, 4.4ல் 3 சம். இதையாவது பார்க்க மாட்டியா? ஒரு 15 சம்மு கூட இருக்காது. ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி தான். அடுத்த சாப்டர் 5 சாப்டர் 5ல் படிக்க முடியாது சார், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு 50-60 எடுக்கணும், டீசெண்டாக 4 2 மார்க் 3 மார்க் எழுதணும்னா 5.1ல் இந்த டயாமீட்டர், டேஞ்சன்ட் நார்மல், அதுக்கப்புறம் அந்த சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது 12வது சம். இந்த சம் பார்த்துட்டு இதே எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அடுத்து 6.1ல் ஒர்க் டன் டார்க்கில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பான், 2 சம்மாவது போட்டுப்பார். 6.2ல் கோப்ளானர்னா இந்த ஃபார்முலா, பேரலோ பைப்டுனா இந்த ஃபார்முலா, ஒன்றுமே கிடையாது. பாக்ஸ் ப்ராடக்ட் எடுக்க தெரிஞ்சால் முடிஞ்சு சோழி. அப்போ இந்த மஞ்சள் கலரில் போட்டது மட்டுமாவது முடியாத பையன் பார்த்துருப்போம், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சம் இருக்குது லேம்டா அப்படின்னு, அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா இன்னும் 75 எடுக்கணும்னா இது எல்லாமே பாருங்கள். 6.3ல் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் இந்த மஞ்சள் கலரில் போட்டதாவது ஒழுக்கமாக பாருங்கள், முடியாத பையன் 5வது சேர்த்து பார்த்துரு. 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் காஸ் தீட்டா பி டாட் டி டிவைட் பை பி மாடலஸ் டி மாடலஸ், அந்த ஃபார்முலா போட்ட ஆன்சர். எக்ஸாம்பிள் 6.47 6.40 ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன்ஸ். இந்த 3 ஆங்கிள் பிட்வீனில் கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் பிட்வீன் கோணம் வரும், கோணத்தை காண்க அப்படிங்கிறது வரும். ஸோ 3க்கும் 3 ஃபார்முலா இருக்குது, 3 ஃபார்முலாவும் படித்து போட்டுப்பார். ஸோ இவ்வளவு தான் 6th சாப்டர். ஸோ 2 மார்க் 3 மார்க் வேண்டாம், நான் 25 மார்க் 30 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 5th சாப்டர் 6th சாப்டர் மஞ்சள் கலரில் மார்க் பண்ண 5 மார்க்கு. அதுக்கப்புறம் நீயா தேர்ந்தெடுத்துக்க ஏதோ ஒரு 2 சாப்டர் எக்ஸ்ட்ராவா, மொத்தம் 4 சாப்டரில் 5 மார்க் படிச்சிரு, அப்புறம் 1 மார்க் படிச்சிரு, பாஸ் ஆயிடலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். இல்லை சார் ஒரு 50-60 எடுக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலரில் மார்க் பண்ணு. 75க்கு மேலே எடுக்கணும் 90க்கு அப்படின்னா இந்த போர்டில் இருக்கிற எல்லாமே நான் இந்த பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்கணும் எல்லாமே படிச்சிரு. ஸோ கட்டாயமாக 7 5 மார்க் எழுத முடியும். 2 மார்க் 3 மார்க் 5லேருந்து 6 5லேருந்து 6 எழுதலாம். கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் எல்லாத்துக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இது போதுமானது. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வீடியோ அடுத்தது வருது, ஒரு 2 ஹவர்ஸில் நான் போட்டுறேன். இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. இப்போவும் சொல்கிறேன், ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தியரம் இதை பார்த்தீங்கனாலே 3 5 மார்க்கு. வேறு ஏதாவது 2 சாப்டர் 4th சாப்டர் 3rd சாப்டர் 2nd சாப்டர் செலக்ட் பண்ணு. ஏதாவது 2 சாப்டரில் நான் சொன்ன அந்த மஞ்சள் கலரில் போட்ட சம் படித்தாலே 4 5 மார்க் எழுத முடியுங்கிறது பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ.